ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் இத்தனை நாளாக வீடியோ வராத காரணம் இதுதான். நம்ம ஃபைனலி ரொம்ப கழித்து ஒரு லெஜெண்டரி போக்கிமான் எடுக்க போகிறோம். தட் இஸ் நத்திங் பட் மோல்ட்ரஸ். அதான் மக்களே, இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் காயின் பூத் அதில் போய் 650க்கு பர்மனெண்ட்டாக நம்ம மோல்ட்ரஸை கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, கிளைம் பண்ணியாச்சு. ஷேர் கொடுத்துட்டு யாருக்கு ஷேர் பண்ணலாம்? ஆனால் விட தேவையில்லாமல் சீனெல்லாம் போட்டு ஒரு வழியாக வாங்கிட்டோம். நம்மக்கிட்ட இது முடியறதுக்கு இன்னும் 5 நாள் இருக்குது கைஸ். இதை ஒரு விளாண்டு என்ன எடுக்கலாம்? 100 வந்தால் இந்த அவுட்டர் ஃபேம் எடுக்கலாம். நாளைக்கு குவெஸ்ட்டு வரும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த 80 தொட்டுட்டேன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இது இருக்குது பார்த்தீங்களா 100 காயின்ஸுக்கு, அது எடுப்பேன். இல்லைன்னா இந்த ஃபயர் ஸ்டிக்கர் எடுக்கலான்னு இருக்கேன். நம்ம ஃபைனலி ஒன் லெஜெண்ட்ரி ட்ரியோவில் பேர்டு வாங்கிட்டோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பிடோஸ் வாங்கலான்னு நான் நினச்சேன். அதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்டேன். என்னென்னா காயின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஆனால் எப்போ வாங்கிறது பார்க்குறக்குள்ளே டேட்டு முடிஞ்சிருது. அதனால் அது ஒரு தப்பாக போயிடுச்சு. என்னது இது, மூச்சு யூஸ் பண்ண முடியல. சரி வாங்க, நம்ம இதை வச்சு வாங்கினது வாங்கிட்டேன். ஒரு மேட்ச் விளாடாமல் போனால் இப்படி இருக்கும். ஒரே நிமிஷங்க. ஓகே, அப்போ நம்ம இதை போட்டுடலாம். ஓகே கைஸ், பர்ஃபெக்ட். நம்ம மோல்ட்ரஸை வச்சு போய் சூறையாட போகிறோம் இன்றைக்கி எல்லாத்தையும். அதுக்கு முன்னாடி மூவ் செட் மட்டும் செலக்ட் பண்ண முடியுதான்னு பார்த்துக்கிறேன். ஏன் மூவ் செட் செலக்ட் பண்ண முடியலன்னு தெரியலையே. இன்னும் ஈவெண்ட் ஏதோ வந்துகிட்டே இருக்குது. ஆர்டிக்கினோ இன்னும் 6 நாளில் வந்துடும். ஆர்டிக்கினோ எடுக்க ட்ரை பண்ணலாம். இப்போ என்கிட்ட என்னெல்லாம் லெஜெண்ட்ரி இருக்குதுன்னு நான் சொல்ல போகிறேன். லெஜெண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக என்கிட்ட எதுவும் இல்லை தான், அது என்னமோ நான் ஒத்துக்கிறேன். மோல்ட்ரஸ் இருக்குது, மியூட்டோ இருக்குது, டைம் லிமிட்டுக்கு ஓஹோ இருக்குது. அது இன்னும் 2-3 நாளில் போயிடும். இவ்வளோ தான் என்கிட்ட லெஜெண்டரி இருக்குது. அதுக்கப்புறம் சில்கூன், மியூ, அதுவும் டைம் லிமிட் தான் இருக்குது. அது நம்ம ஏதாச்சும் முக்கியமான இது வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு பத்திரமா வச்சுக்கிறேன். மித்திக்கல்னு பார்த்தீங்கன்னா இவன் ஒருத்தன் தான் இருக்கான். மை செல்லக்குட்டி மூக்கிலே குத்துங்க. அங்கே பார்த்தீங்களா, மொத்தமாக நானும் அவனும் சேர்ந்து பேட்டில் பண்ணால 8000 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டார்டர்ஸில் 3 ஸ்டார்டர்ஸுமே வச்சுக்கிறேன். அது போக இன்னும் 2 ஸ்டார்டர் இருக்குது, கிரெனிஞ்சாவும் சின்ரேஸும். அப்புறம் புதுசாக சில்வியான் எடுத்தேன், ஆப்ஸால் எடுத்தேன். அப்புறம் மச்சான் எடுத்தது ரெக்கார்ட் பண்ணேன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு மட்டும் மூவ்ஸ் மாற்ற முடியுதான்னு பார்த்துட்டு கைஸ், இந்த ஹீட் வேவ் ரெக்கவரி ஆகுமாமா கைஸ். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளை அட்டாக் ஒரு பஃப் வருது. விளாண்டு பார்த்துருவோமா? அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் நீங்கள் பண்ணணும். இந்த லைசன்ஸ் ஜேர்னின்னு ஒன்று வருதுல்ல, அதில் எப்படி இப்படி அது பேர் என்ன, லைசன்ஸ் பாயிண்ட்ஸ் எப்படி சீக்கிரமாக எடுக்கிறதுன்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. இந்த மாதிரி பேட்டில் பாஸில் 15, 20 அந்த மாதிரி 5 டேபிளில் வர்றதுக்கு மட்டும் 50 தான் கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் கடுப்பேற்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நல்ல வழி தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது ஒரு கேஷுவல் பேட்டில் மோல்ட்ரஸை வச்சு போட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் நான் வெயிட் பண்ணேன். உங்களுக்கு என்ன இப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடும். மோல்ட்ரஸ் எடுத்து எப்படி சண்டை ஓடுதுன்னு பார்க்க போகிறோம். மோல்ட்ரஸ் நல்லா சண்டை போடுமாங்கிறது என்னோட கேள்வியே. பார்த்தீங்களா, எங்கிட்ட சில்கூனும் டைம் லிமிட்க்கு இருக்குது. ஃப்ளெக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் மோல்ட்ரஸ் எடுத்து. மோல்ட்ரஸ் காற்றுல பறக்கும். எஜெக்ட் ஸ்மோக் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம், எனிமீஸை ஸ்னோ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம சென்டர் பார்த்து கேட்போம், யாராச்சும் கொடுத்துட்டாங்கன்னா விட்டுடலாம்.
நான் சென்டர் பார்ட் போகிறேன். முன்னாடி போட்ட வீடியோக்கு ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை கைஸ். ரொம்ப சோகமாக இருக்குது. 24 மணி நேரத்தில் 7 வியூஸ் தான் போய்க்குது. ஓ மை காட் கைஸ், ஆப்போனன்ட் டீமை பாருங்கள். கடைசி 4 பேர் கிரெனிஞ்சா, லொக்காரியோ, செரோரர், சின்ரைஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. எங்கள் டீமில் பாருங்கள், பீகாச்சு, மாமசோயின், மோல்ட்ரஸ், ஜெரோரர். சூப்பரில் டீமு. சரி பார்ப்போம் அடிக்க முடியுதானே. ரேங்க்டு பேட்ச் போட்டனா கேஷுவல் போட்டனான்னு தான் மறந்துடுச்சு. ரேங்க்குன்னா கொஞ்சம் பாயிண்ட் ஏறும். நம்ம ஜஸ்ட்டு பாஸ் ப்ரோ கிட்ட சொல்லி ஏதாச்சும் நல்ல ஒரு லெஜெண்ட்ரி எடுக்க சொன்னோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு லெஜெண்ட்ரி டீமையே வச்சுட்டு நல்லா விளாட்லாம். ஓ மை காட், என்ன கைஸ் இந்த அட்டாக் சீக்கிரமாக வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பார்த்தீங்களா, திரும்ப லோட் ஆகுது. பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக. ஒரு போக்கிமான் கொண்டா அப்படி ஆகுமோ, எனக்கும் அப்படி தான் தோணுது. ஏன்னா ஃபாஸ்ட்டாக வராட்டி எனக்கு தெரியலையா இல்லை எனக்கு தெரியல. இந்த இன்சிடர் அட்டாக் அது செம்மையாக இருக்குது. மோல்ட்ரஸே நல்லா தான் இருக்குது. நான் கூட ஏதோ நார்மலாக இருக்கும் அப்படின்னு நினச்சா வெறித்தனமாக இருக்குது கைஸ். ஹீட் வேவ் கிடச்சிருச்சு. நம்ம கீழே போய் நம்ம கோல் போஸ்ட்டை டிஃபெண்ட் பண்ணலாம். போக்கிமான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டு வின் பேட்டில் சொன்னல, அதில் என்ன முக்கியமான ரூல், உங்கள் கோல் போஸ்ட்டில் கோல் போட விடாமல் தடுக்கணும், அவ்வளவுதான். போடுவீங்க டேக்க யாராச்சும் கொண்டுட்டேனா மறுவாட்டி விங்க கிட்ட போட்டுற வேண்டியதான். பரவாயில்லை யாரா நீ சின்ன பையன் படம் பக்கம். நம்ம கோல் போஸ்ட் டிஃபெண்ட் பண்ணிட்டு ஆள் இல்லாத டைமில் கோல் போடணும். நம்ம டீம்மேட் கோலை போடும்போது அவங்கள காப்பாற்றணும். தட் இஸ் அ மெயின் மோட்டிவ். ஓகே, ராகி வந்துட்டான் வாழ்வே ஆகாமல். விக்கெட்டாக எனக்கு வேணும், விக்கெட்டாக வேணும். காப்பாற்றுங்க, நான் தான் கொண்டுட்டுருக்கேன். பீக்கச்சு கொண்டுட்டாங்க வெப்பு விட்டு. மாசில் அவனுக்கு ஸ்பைடர் மேன் நினப்பால வெப் விட்டு கொள்கிறான். வெப் விட்டு இதை மட்டும் கொண்டோம்னா அந்த கோல் போஸ்ட் நம்மளே உடச்சிடலாம். ஏய் ஃப்ராகி சொன்னா கேளு, நீ செத்துருவேடா. நிறைய பேர் வரப்பே ஒருத்தனை கொண்டுட்டோம், ஒருத்தனை கொண்டாச்சு. இந்த ஸ்மோக் ஸ்க்ரீன் போட்டோம்னா நீங்கள் ஸ்லோ ஆகிடுவாங்க. 2 பேரை கொண்டாச்சு. உடச்சிட்டாங்க கோல் போஸ்ட்டை. அடிக்காதடா மண்ணி வேணாண்டா. அப்புறம் மோல்ட்ரஸ் ஆகவே விடக்கூடாது கைஸ். ஏன்னு உங்களுக்கே தெரியும், அது லெஜெண்ட்ரி. அப்புறம் நம்ம பேர் லெஜெண்ட்ரி அப்படி சொல்லக்கூடாது. நம்ம பேர் போனால் கூட பரவாயில்ல, லெஜெண்ட்ரி பேர் போயிடக்கூடாது. நம்ம அப்படி விளாட்ணும். இந்த விங் அட்டாக் சூப்பராக இருக்குது கைஸ், சீரியஸாக சொல்லி ஆகணும். விங் அட்டாக் போட்டு நான் அப்படியே போய் அப்படி போய் யூனிட் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. நம்ம அதை இப்போதைக்கு அந்த பாஸ் கொள்ள வேண்டாம். அதை வச்சு நம்ம மற்ற டீம்மேட்ஸ், ஆப்போனன்ட் டீம்மேட்ஸை நம்ம ஈர்க்கலாம், நம்ம கூட சண்டை போடுறதுக்கு. அங்கே போய் இந்த 38 கோல் 54. நம்ம டீமில் பீக்காச்சும் செத்துட்டான், அந்த மிஸ்டர் மைனும் செத்துட்டான். எனக்கு தெரிஞ்சு சாகாத ஒருத்தன் நான் தான் நினைக்கிறேன். அது கோலோட போய் இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். விட்டுறாதீங்கடா, போயிடுச்சு. நம்ம டீம்மேட் மேலே சொதப்பிட்டு இருக்கானுங்க போங்க. எதுக்கடா யுனைட் மூவ் போட்டாலும் கேட்கக்கூடாது, போட்டுட்டேன். அப்போ தான் நம்மளால் கில் எடுக்க முடியும். ஓகே யுனைட் மூவ் போட்டு எனக்கு என்னமோ இங்கே ஒருத்தர் ஒளிஞ்சிட்ருக்க மாதிரியே ஃபீலு. அதனால் நானும் ஒளிஞ்சு போய் பார்க்கலான்னு நினச்சேன். ஒருத்தன் ஓடுறான் என் கண்ணு முன்னாடி. ஓகே
ஓகே, இட்ஸ் டைம் ஃபார் ஸ்மோக் ஸ்க்ரீன் ஐ திங்க் கைஸ். ஆமாம், அது ஸ்மோக் ஸ்க்ரீனே தான். பர்ஃபெக்டாக ஸ்மோக் ஸ்க்ரீன் போட்டோம். அவனோட ஸ்பீடு, பேசிக் அட்டாக். ஸ்மோக் ஸ்க்ரீன் போட்டோம்னா ஆப்போனன்ட் டீமோட ஸ்பீடும் பேசிக் அட்டாக்கோட இதுவும் கம்மியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அவன் அங்கே கொல்ல முடிஞ்சது ஈஸியாக. இப்போ போகிறோம், இந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குகிறோம். இந்த இதில் யார் வருவான்னு தெரியல. பேர் என்ன, சென்டர் பாஸ் என்ன வந்தால் அதை கொல்றதுக்கு கிரெனிஞ்சா வந்துட்டான். நம்ம இதை கொண்டுட்டோம்னா நம்மளுக்கு இது ஏறிடும். ஓகே ஓகே ஸ்கார் பண்ணி திரும்ப வாழ்வாகவே வந்து அடிக்கிறான். எனக்கு பழைய மேட்ச் தான் ஞாபகம் வருது. பாட்டெல்லாம் பாட வேணாம். சாப்பிடோஸ் வந்தோம்னா சாப்பிடோஸ் பண்ண மாதிரி இருக்கும். எத்தனை வாட்டிடா அவங்க துவக்கறக்குனே வச்சுங்களடா. அங்கே ஒரு தோடுறவனை விடக்கூடாது. போடுறவனை போட்டாச்சு. கிரனிச்சை யூனிட் மூலம் தப்பிச்சிட்டோம். இப்படி தான் தப்பிக்கணும், கற்றுக்கோங்க. 2 பேர் வந்தால் நான் இன்வைட் போட்டுகிட்டே ஆயிடுவேன். பயங்கரமாக ஒழுகுது. ஸ்கோர் பண்ணி நீ விட்டுரு, நான் ஓடிடுறேன்டா. நான் ஓடுறேன்டா, விட்டுருடா, சொன்னால் கேளுடா. உனக்கு தானே அது நல்லது. ஓகே ஓகே, காற்றுல பறக்க அடிக்கலாம் நீங்கள் கை செய்வீங்க. ஓகே, தப்பிச்சாச்சு. கிரனிஞ்சா கிட்ட வந்து தப்பிச்சிட்டோம். இப்போ திரும்பவும் தப்பிச்ச இடத்துக்கே போகிறோம். கிரனிஞ்சா எங்கே இருக்கான்னு நான் பார்த்துட்டேன். அவனும் என்னை பார்த்துட்டான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அந்த கோல் போஸ்ட் நான் தான் உடைக்கணும். அதுக்கு மேலே அவனை அடிக்கணும். ஓகே, போய் டக்குன்னு உட்காந்து அமுக்கிடா. வந்துட்டானுங்க, நான் சாக போகிறேன், யாராவது காப்பாற்றுங்க. செத்துட்டேன், மோல்ட்ரஸை கொண்டுட்டாங்க. ஷிட், கோல் போஸ்ட் உடச்சிருக்கலாம். எத்தனை பேர் என்ன அடித்தாங்க? 3 பேர் அடிச்சிட்டாங்க. இடையாஸ் 3 பேர் சேர்ந்து அடிச்சிட்டாங்க. பீகாச்சோ யூஸ் பண்ணிட்டாங்க நம்ம டீம்மேட் பீகாச்சோ. இங்கே சண்டே விட போகுதுன்னு தெரியலையே. இங்கே யாரோ கிரெனிஞ்சா அடிச்சிட்ருக்கான். கிரெனிஞ்சாவும் அந்த டீம் நம்ம டீம் தான் அதை கொண்டிருக்குது. ட்ரிட்னியூவாக அதை கொண்டுட்டாங்க நம்ம டீம். ஸ்டில் அந்த கோல் போஸ்ட் நம்ம தான் உடைக்கணும். போகிறேன், எவனா சொன்னானா கொல்றேன். இல்லைனா ஓரமாக வைல்டு போக்கேமான் அடித்து கோல் கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். பீக்காச்சு உடச்சிட்டான். சரி, நம்ம மேலே போய் கோல் இது பண்ண முடியுதா? நம்ம டீம் தான், நம்ம டீம்மேட். எனக்கு மோல்ட்ரஸ் சார்ஜரோட நல்லா தான் இருக்குது கைஸ். மோல்ட்ரஸ் சார்ஜர் கம்பேர் பண்ணும்போது மோல்ட்ரஸ் எவ்வளவோ நல்லா இருக்குது. கைஸ் இங்கே கோலே போடல கைஸ் இந்த லூஸ் நம்ம டீமுங்க. ஏன் இப்படி பண்ணுறானுங்கன்னே தெரியலையே. ரைட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நம்மளுக்கு தான் இந்த பக்கம் ஒரு வாத்து கோல் போடுறான். அவன் இந்த பக்கம் வருவான், நான் அவனை கொல்லுவேன், அவ்வளவுதான். நாம சுயனோட சண்டைக்குள்ள வந்துட்டான். நான் அந்த கொல்லுவனே. சென்டரில் யார் வர போகிறான்னு தெரில. அவன் வரட்டும் இருக்குது. போடு, சாப்பிடோஸ் விசஸ் மோல்ட்ரஸா. சண்டை நல்லா இருக்குது. எலே கிரெனிஞ்சா பயலே, கொன்னது நீ தானடா. இருக்குதுடா உனக்கு இன்னைக்கு. கொண்டுட்டாங்க நம்ம டீம்மேட்ஸ். கொண்டுட்டாங்க. பீகாச்சு ஏதோ யூனிட் மூவ் போடுது. கூட்டத்தோட கோவிந்தா திரும்ப பீகாச்சு தான் கொண்டுருக்குது. நம்ம கரெக்டான டைமில் விங் அட்டாக் போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். போடு விங் அட்டாக். மிஸ் ஆகிடுச்சு. சரி விடுங்க, நம்ம இந்த கோலெல்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டோம்னாலே இது ஒரு 4. அவங்க சரண்டர் ஆகிறதுக்குள்ளே போட்டுடணும் கைஸ் கோல், அவ்வளவுதான். கைஸ் இங்கே ஏதோ பெரிய முட்டை இருக்குது. போட்டுரு, தப்பிச்சிரு. இந்த இடத்துலேருந்து தப்பிச்சே ஆகணும். ஸ்மோக் ஸ்க்ரீன் இதை போடு. எவ்வளோ கேஜ் எடுத்தேன்?
கே எவ்வளோ? கே 3 போடு. கேஏ 4. ஆப்போனன்ட் டீமில் 5 பேருமே படுத்துட்டாங்க. டேய் இந்த கோல் போகிற வரைக்கும் தயவுசெஞ்சு ஹெல்ப் பண்ணுறான், அவன் வந்து அடிச்சிட போகிறான்டா. அவ்வளோதான் கைஸ், நம்ம தான் ஜெயிப்போம். என்னை அடிக்கிறதுக்கு யாருமே இல்லை கைஸ், சொல்லுங்கள் போய். டீமை வந்து என்னை அடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, போட்டு குழக்கிறாங்கோ. ஸ்மோக் ஸ்க்ரீன் போட்டு நான் அடித்த 4 பேர் வந்து என்னை கொண்டுட்டாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா 17 kills 4 assists. இப்போதைக்கு 4 பேர் அந்த டீமில் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அந்த பக்கம் கோல் போட யாருமே வரமாட்டாங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. ரெக்கார்டிங் வேறு ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு, எப்படி கட்சாட் பண்ண போகிறேன்னு தெரில. மெயினாக கிரெனிஞ்சா தான் நம்மளை போட்டுக்கிறான். 4000 டேமேஜ் பண்ணிக்கலாம். மோல்ட்ரஸ் பாருங்க 17 கில்லு மொத்தாலும் நீங்கள் எடுத்துக்கிறான் மோல்ட்ரஸ் மட்டும். ஆப்பனண்ட்டு டீமில் யாரும் நம்ம கிட்ட கூட வரலையே கில்ஸில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேன் ஆஃப் த மேட்ச்சை நான் தான் வாங்குவேன். பார்த்துடலாம். ஜஸ்ட்டு பாஸ் கேமருக்கே நம்ம டஃப். எஸ், நினச்ச மாதிரியே நம்ம தான் மேன் ஆஃப் த மேட்ச். ஆப்போனன்ட் டீமில் எனக்கு தெரிஞ்சு யாரும் அவ்வளோ நல்லா சண்டை போடவே இல்லை. ஹெல்த்து கம்மியாக இருக்கும்போது தான் நிறைய பேர் வந்து அடித்தாங்க. யாருக்கு இந்த வீடியோ லைக் பண்ணி அவனை யாராவது சொல்கிறீங்களுக்கு யாருக்கு பண்ணலாம்? எனக்கே லைக் பண்ண முடியல. எனக்கே லைக் பண்ண முடியல. நம்ம டீமில் நம்மளுக்கு அடுத்தது பீக்காச்சு தான் இருக்குது, அதனால் அவனுக்கு லைக் பண்ணிடலாம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பாய்.